ஸ்ரீமாத்ரே நமக. சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் தொல்லை நிவர்த்தி ஆவதற்காக ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதாக பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பலருடைய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் தொல்லை. இந்த கடன் தொல்லையால அவதிப்படுறவங்க இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. கடனால தூக்கு மாட்டி இறந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஏராளமான பேர். நான் வட்டி கட்டே வாழ்க்கையை தொலைச்சிட்டேம்மா, வட்டி கட்டியே நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், வட்டி கட்டி 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 என்னால முன்னுக்கு வர முடியல, எவ்வளோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ பூஜைகள் செய்து பார்த்துட்டேன், எவ்வளோ தெய்வத்தை வழிபாடு பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எனக்கு கடன் மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படின்னா, இது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டு சிக்கனத்தோடு நம்ம வாழ்ந்திருந்தோம்னா கடன் ஏற்பட்டிருக்காது. அது வேற விஷயம். உதாரணமா கர்மான்னு ஒண்ணு இருக்குது. இந்த கர்மா என்னதான் நம்ம பரிகாரங்கள் பண்ணினாலும் அது மாறா. இது எளிமையா மாத்தணும், நம்ம எளிமையா ஏதாவது மாத்தி நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா, நீங்க கடன் தொல்லையிலிருந்து விடுபட நினைக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த 2 விஷயத்த செய்து பாருங்க. உங்களுக்கு 100% கை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை ஆனா மாலை வேளையில நரசிம்மர் படம் இருந்தா நரசிம்மருக்கு வீட்டுல பானகம் வைங்க. நரசிம்மர் படம் இல்ல, உலக தெய்வங்கள் படம் வைக்கக்கூடாது, வீட்டுல படம் இல்லை அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு பானகம் நிவேத்தியம் பண்ணி அந்த பானகத்தை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். வெல்லம் கரைத்து சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் எலுமிச்சம்பழம் சாறையும் கலந்த ஒரு திரவம், அதுதான் குடிக்கக்கூடிய ஒரு சுவையும் மிகுந்த பானமாக பானகம் கருதப்படுகிறது. அந்த பானகத்தை செவ்வாய் தோறும் தவறாம உங்களுடைய கடன் கரைய வேண்டும் என்று சொல்லி அந்த பானகத்தை தயார் பண்ணி சுத்தமான முறையில் கொண்டு போய் நரசிம்மமூர்த்திக்கு நிவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டு வாங்க. இன்னொரு விஷயம், சிவாலயத்துல இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு சிவாலயத்துல 5 நெய் தீபங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு போட்டுட்டு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு, கோவில்ல பசுமாடுகள்னா வெளியே இருந்தா அந்த பசுமாடுகளுக்கு ஒரு பிடி வெல்லம், கொஞ்சமா வெல்லமும் 2 வாழைப்பழமும் நீங்க கொடுக்கணும். தொடர்ந்து இது நம்பிக்கையோட, இவ்வளவுதான் பண்ணணும் அவ்வளவுதான் பண்ணணும்னு கிடையாது, தொடர்ந்து நம்பிக்கையோட நீங்க போயிட்டு அந்த வேலையை செய்யுங்க. திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவில்ல போயிட்டு அந்த கோவில் குளத்துல வெள்ளத்தை கரைங்க. நிச்சயமா உங்களுடைய கடன் ஆகப்பட்டது 100% குறையும். நிம்மதியா இருக்கலாம். இந்த கடன்ல இருந்து வெளியே நிம்மதியா இருக்கலாம். கண் கண்ட ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் நிச்சயமா நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்குது. யாருக்கு கை கொடுத்தோ இல்லையோ, எனக்கு கை கொடுத்தது, எனக்கு நடந்ததுனால உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேண்டிய அன்பர்கள் போய் செய்து பாருங்க. நிச்சயமா இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது சம்பந்தமான கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கு உலகத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய.